இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே திருப்புலிவனம் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் இருளர் இன மக்கள் டென்ட் கொட்டகைகள் அமைத்து விறகு வெட்டும் கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். இதனை அறிந்த கீழ்கதிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ரமேஷும் தனது வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளியான மனைவி செல்வி மற்றும் 3 வயது பெண் குழந்தையுடன் டென்ட் கொட்டகையில் தங்கியிருந்து விறகு வெட்டும் வேலை சென்று வருகிறார். இந்த நிலையில் செல்வி கர்ப்பமாக இருந்ததால் அவரை வேலைக்கு அழைத்து செல்லாமல் டென்ட் கொட்டகையிலேயே விட்டுவிட்டு சென்று வந்திருக்கிறார் ரமேஷ். நிறை மாத கர்ப்பிணியான செல்விக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கப்பெற வேண்டி உள்ளூர் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இருளர் சமூகத்தினர் தகவல் தெரிவித்தும் சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறையினர் யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த திங்களன்று செல்வியை மட்டும் டென்ட் கொட்டகையில் விட்டுவிட்டு அவரது கணவரும் மற்றவர்களும் வழக்கம் போல் காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் இருப்பிடத்திற்கு திரும்பியுள்ளனர். அப்போது டென்ட் கொட்டகையில் செல்வி ஆண் குழந்தையை தானே பிரசவித்துவிட்டு இறந்து கிடந்ததை பார்த்து அவரது கணவரும் உடனிருந்த இருளர் இன மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உயிரிழந்த கர்ப்பிணி பெண் செல்விக்கு தகுந்த நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்காததால் தான் அவர் தனக்குத்தானே குழந்தையை பிரசவித்துவிட்டு உயிரிழந்ததாக காட்டு தீ போல செய்தி பரவியது. இதையடுத்து விரைந்து வந்த சுகாதாரத்துறையினர் பச்சிளம் குழந்தையை எடுத்துச் சென்று களியாம்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு குழந்தை அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே இறந்த செல்விக்கு தாய் தந்தை யாரும் இல்லாததாலும் ரமேஷுக்கு முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாததாலும் திருப்புலிவனம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிலேயே செல்வியின் உடல் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. வீடற்றவர்களுக்கு வானமே எல்லை என்பது போல இருப்பிட வசதி, அடிப்படை தேவைகள் என எதுவுமே கிடைக்காமல் வாழ்ந்து வரும் இவர்கள் போன்ற இருளரின மக்களின் வாழ்வில் இருள் நீங்குவது எப்போது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.